அனைவருக்கும் வணக்கம். சாய் நியூ அகாடமி வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வாட்ஸ்அப் குரூப் தொடங்கினதிலிருந்து ஐ ஹேவ் டு தேங்க் மிஸ்டர் கமல், அக்குபங்க்சர் ஹீலர், த கிரேட்டஸ்ட் பர்சனாலிட்டி, அண்ட் தேங்க்ஸ் ஃபார் மேக்கிங் திஸ் குரூப். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இதில் நீங்கள் ஜாயின் பண்ணுது. நிறைய பேர் என்ன கேள்வி கேட்டிருக்கீங்க அப்படின்னா, இந்த குரூப் என்ன காரணத்திற்காக ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு. என்னோட பேர் ஹரிஹரன், எம்எஸ்சி எம்ஃபில் மேத்தமெட்டிக்ஸ், எம்இ கம்ப்யூட்டர் சயின்ஸ். இது என்னோட 30வது வருஷ எக்ஸ்பீரியன்ஸ். நிறைய விஷயங்களை, நிறைய மாணவர்களை சந்திச்சிருக்கேன், நிறைய கவுன்சிலிங் கொடுத்துருக்கேன். நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அப்படின்றத தாண்டி ரொம்ப டிப்ளமேட்டிக், ரொம்ப அன்பாக ஒரு மாணவனை எப்படி நம்ம வழி நடத்தணும் அப்படின்றதுல நிறைய விதமான பரீட்சைகளை நாங்கள் கடந்திருக்கிறோம் எங்களுடைய இந்த 30 வருஷ வாழ்க்கையில். இந்த சாய் நியூ அகாடமி எதுக்காக ஆரம்பிச்சிருக்கோம்? ஏற்கனவே நாங்கள் ஒரு அகாடமி ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த சாய் நியூ அகாடமி என்ன காரணத்திற்காக ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா, இந்த 2013க்கு அப்புறம் இருக்கக்கூடிய இந்த 2025, அதாவது கொரோனாவிற்கு முன் கொரோனாவிற்கு பின் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிச்சுக்கலாம். எஜுகேஷனல் சினாரியோவாகட்டும், அந்த எப்படி கிறிஸ்து பிறப்பிற்கு முன் கிறிஸ்து பிறப்பிற்கு பின் அப்படின்ற மாதிரி எந்த இடத்துல மாணவர்கள் எல்லாருமே நிறைய சிரமப்படுறாங்க அப்படின்னா, இந்த ஃபண்டமெண்டல் எஜுகேஷன், அடிப்படை, வாழ்க்கைக்கு அடிப்படை எது அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டோம்னா எல்லாருமே என்ன பதில் சொல்லுவாங்க? நிறைய பதில் சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச பதில் பொருளாதாரம். இந்த பொருளாதாரத்தை நம்ம அடையணும் அப்படின்னா உழைப்பு. இந்த உழைப்பு நம்ம கிடைக்கும் போது நாம் எத்திக்கலோட அந்த உழைப்பை நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோமா? எத்திக்ஸ் இருக்கா? அதில் இருக்கக்கூடிய நன்மைகள் என்ன? எந்த தீமையான வழியிலையும் நாம் பணம் ஈட்டாமல், பொருள் ஈட்டாமல் எப்படி பண்ணுறது? இதுதான் விஷயம். அதே மாதிரி ஒரு கல்வின்றது ஒரு குழந்தைக்கு எந்த அளவில் போய் சேருது? அடிப்படை, தரமான அடிப்படை கிடைச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நான் 100% சொல்கிறேன், இல்லை. இதை நீங்கள் நம்பித்தான் ஆகணும். எல்லா பெற்றோர்களுக்கும், இங்கே இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களுக்கும், பெற்றோர்கள்கிட்ட சொல்ல முடியாத மாணவர்கள் கூட யூ கேன் கம் அண்ட் டாக் டு மீ. ஏன் சொல்கிறேன்னா, இந்த அகாடமி ஸ்டார்ட் பண்ணதனுடைய இதை இப்போ நான் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். ஒரு 15 நாளைக்கு முன்னாடி ஒரு டாக்டரேட் முனைவர், தமிழ் ஆசிரியர், அவங்கள நான் மீட் பண்ணேன். அவர் பேசிக்கிட்டே இருக்கும்போது அவரிடமிருந்து ஒரு கல்வி செருக்கு வெளிப்பட்டது. கல்வி செருக்கு அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் இருக்கும். அவர் முனைவர், டாக்டரேட். அப்படி இருக்கும்போது அவங்க கிட்ட கல்வி செருக்கு இருக்கிறதுல ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் அருணகிரிநாதர் சொல்லியிருக்காரு, கல்வி என்னும் ஆழ்கடல் பிழைத்தும் செல்வம் என்னும் அல்லல் பிழைத்தும். இப்படியெல்லாம் நான் பிழைச்சு தாண்டா. ஏன்னா கல்வியை கூட ஒரு காலகட்டத்துக்கு மேலே நாம் உள்ளிழுத்துக்கிறணும் அப்படின்னு அவர் சொல்கிறார். அந்த முனைவரை பார்க்குறப்ப எனக்கு கொஞ்சம் வியப்பாக தான் இருந்தது. நிறையா படிச்சிருக்கிறாரு. அப்போ அவர் திடீர்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது, திருக்குறளே தப்பாக இருக்குது, திருக்குறளில் திருவள்ளுவர் தப்பு பண்ணியிருக்காருன்ட்டார். எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. சரி, இனிமேலும் அவர்கிட்ட நம்ம பேசாமல் இருக்கக்கூடாதுன்னும் நான் சரி நம்ம பேச வேண்டாம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். எதுக்காக இதை சொல்கிறேன்னா, அடிப்படை நம்ம தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்றதுக்கு, பெற்றோர்களுக்காக வேண்டியும் மாணவர்களுக்காக வேண்டியும் தான் நான் சொல்கிறேன். அவர் அப்படி என்ன திருவள்ளுவர் என்ன பிழை பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, கற்றதினால் ஆய பயனென்கொள் வாளறிவன் நற்றால் துணாயனே. இந்த திருக்குறள் அப்படின்னா நீங்க அதுல இருந்து பொருள் என்ன சொல்றீங்க அப்படின்னா, கற்றதினால் ஆய பயன் கடவுளை சென்று அடைவது. அப்படித்தானே அவங்க சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்ப கற்றதினால் ஆய பயன் என்ன? மாணவர் எழுந்து கேட்கிறான், அப்ப படிச்சவன் எல்லாம் கடவுளை போய் பார்த்துட முடியுமா? இப்படி எல்லாம் நக்கல் அடிக்கிறோம். இன்னைக்கு நம்ம நிறைய நக்கல் அடிக்கிறோம். பசங்களுக்கு வந்து என்னன்னா, அவன் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு எந்த ஆசிரியருக்கும் ஒரு ஒரு தகுதியான அடிப்படை கல்வி இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அவன் எதை வேணாலும் கேட்கலாம். மாணவனாகப்பட்டவன் எதை வேண்டுமானாலும் கேட்கலாம். ஆனால் ஒரு குருவாக அவனுக்கு பதில் சொல்ல வேண்டிய 200 மடங்கு கடமை ஆசிரியருக்கு இருக்கு. அப்ப நான் அவர்கிட்ட ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டேன். அப்ப என்ன சார் நீங்களும் இப்படி சொல்றீங்க, என்ன அப்படியான்னு கேட்குறீங்க? ஆமா சார், ஆனா எனக்கு எங்க குரு விளக்கம் வேற மாதிரி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னேன். அப்போ அப்படியா, என்ன சொன்னாரு அப்படின்னு சொல்லி அவர் கேட்டாரு. அப்பதான் நான் சொன்னேன், படைத்தவன் இருக்கும்போது படைப்புகள் எப்படி படைக்கப்பட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா, படிநிலைன்னு ஒண்ணு இருக்கு. படிநிலைன்னா அடுத்தடுத்த நிலை, அந்த கட்டம், அதை கடக்கணும். இப்ப நம்ம சாப்பிட்றோம், அரிசியை சாப்பிட்றோம், பாஸ்மதி ரைஸுங்கிறோம், பொன்னிங்கிறோம், புழுங்கல்றோம் எல்லாம். ஆனா விதை வைத்து அதை எதை நோக்கி நாம் வேண்டுகிறோம்? பிரபஞ்சம், மலை. அதுக்கப்புறம் அது நமக்கு சாப்பாடா வர்றதுக்கு படிநிலை இருக்குது. அப்படித்தான் இந்த அவரை சொல்லியிருக்காரு. இப்படி சொல்றீங்க, படிநிலைன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். அதை நான் சொன்னேன், கல்வி மட்டுமே வைத்துக்கொண்டு நாம் கடவுளை அடைய முடியுமா என்றால் நிச்சயமாக முடியாது.
அதைத்தானங்க நானும் சொல்றேன், அதான் கேட்குறாங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், கல்வி அறிவாக மாற வேண்டும். அந்த படியை நோக்கி அது மாறணும். அறிவு ஒழுக்கமாக மாற வேண்டும். ஒழுக்கம் அன்பாக மாற வேண்டும். அன்பு அருளாக மாற வேண்டும். அருள் தர்மமாக மாற வேண்டும். தர்மம் துறவரமாக மாற வேண்டும். துறவு வீடாக வேண்டும். This is called the step by step process of learning. கல்வியும் அறிவும் வேற வேறையா? நிச்சயமா வேற வேற. கல்வி உள்ளே போவது, அறிவு வெளியே வருவது. நாம கல்வியை உள்ள போக போக செலுத்த செலுத்த அறிவு அதீதமாக வெளியே வரும். அந்த அறிவினுடைய முதிர்ச்சி எங்க நிக்கணும்? ஒழுக்கத்துக்கு மாற வேண்டும். ஒழுக்கமாக இருக்க வேண்டும். அப்ப அந்த ஒழுக்கத்துக்கும் அன்புக்கும் என்ன வித்தியாசம்? ஒழுக்கத்துக்குள்ளதானே சார் அன்பு அடங்கி இருக்கு. இல்ல, ராமகிருஷ்ண பரமஹம்சரை நாம இன்னைக்கு வரைக்கும் ஞாபகம் வச்சிருக்கிறோம். எத்தனை பேரை நம்ம ஞாபகம் வச்சிருக்கோம்? ஞானிகள் எல்லாம் நம்ம ஞாபகம் வச்சிருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க காட்டிலுமா டிசிப்ளின், ஒழுக்கம் இருக்கு. ஆனா அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அன்பு அதீதமானது. இன்று வரை நாம் அவங்களை போற்றி பாதுகாக்கிறோம். ஐயா அப்துல் கலாம் அவர்கள், அவரை காட்டிலுமா நம்ம வாழும் எக்ஸாம்பிள் நம்ம சொல்ல முடியும். அவர் காலத்துல நம்ம வாழ்ந்திருக்கோம். இது படிநிலை. அடுத்தபடியாக நாம் என்ன யோசிக்கணும் அப்படின்னா, இந்த ஒழுக்கம் அன்பாக மாறி அன்பு அருளாக மாற வேண்டும். அது என்ன சார் அன்பு அருள்? அன்புன்றது என்னை சார்ந்தவர்கிட்ட நான் வைக்கிறது, அருள்ன்றது மற்றவர்களிடத்திலும் நான் செலுத்துவது. இது நமக்கு அந்த படிநிலையை மாற்றணும். என் குழந்தை விழுந்தா தான் ஓடி போய் தூக்கணும்னு இல்லை. இன்னொரு குழந்தை விழுந்தா கூட நாம என்னைக்கு தூக்கக்கூடிய அந்த மனநிலைமைக்கு வருகிறோமோ அப்பொழுது நமக்குள்ள அருள் வந்து விட்டது என்று அர்த்தம். அருளினுடைய முதிர்ச்சி எது? தர்மம். இந்த இடத்துல தான் நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக கவனிக்க வேண்டியது. அந்த இடம் தர்மம். எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு எவ்வளவு பெரிய ஞானம் வேணும், எவ்வளவு பெரிய நாம சம்பாதிச்ச பொருளை கொடுக்குறப்போ இந்த படிநிலையை கடந்தவங்கனால தான் நாம எல்லாரையும் நாம போற்றி அவங்கள வணங்குறோம். அடுத்து துறவரம், அதற்கப்புறம் தான் சார் வீடு அப்படின்னு சொன்னேன். ரொம்ப வியந்து கேட்டுட்டு அவர் சொன்னார், பரவாயில்லையே நல்லா படிச்சிருக்கீங்களே. இவ்வளவுதான் அவரோட ரியாக்ஷன். எனது அன்பு பெற்றோர்களே, இதுவரை நான் கடந்து வந்த பாதை ரொம்ப 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 ஈஸியாக தான் கடந்து வந்தேன். எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. ஏன்னா எங்கிட்ட டிசிப்ளின் இருக்கு. ஐ ஆம் ஹேவிங் மை ஓன் டிசிப்ளின், டெக்கோரம் அண்ட் டிக்னிட்டி. ஐ ஹவ் கிரியேட்டட் அன் ஆரோ, அவரோட கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதன் மூலியமாக நான் மாணவர்களை சந்திக்கணும். உங்களை எல்லாரையும் சந்திச்சு இந்த சாய் நியோ அகாடமி வாயிலாக அவர்கள் அனைவருக்கும் இந்த ஃபண்டமெண்டல் ஆஃப் எஜுகேஷனை சொல்லித்தரணும். ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஒரு ஆசிரியர் கருத்தை ஏற்றி சொல்ல வேணும். இது என்ன சார் கருத்தை ஏற்றுறது அப்படின்னா, கம்பன் வேலை, கம்ப ராமாயணம் ஏற்றுனது, கருத்து ஏற்றி சொன்னது. நம்ம பர்வீனா மேடம் சொன்ன மாதிரி வியந்து கேட்டேன். அதை கருத்து ஏற்ற வேண்டும். கருத்து ஏற்றுதல் அப்படின்னா என்ன? வெறும் கயிறு, கீழே கிடக்கக்கூடிய கயிறு கருத்து ஏற்றினால் கங்கணமாக மாறுகிறது. வெறும் சாதம் கருத்து ஏற்றினால் பிரசாதமாக மாறுகிறது. வெறும் கட்டிடம் கருத்து ஏற்றினால் கோவிலாக மாறுகிறது. வெறும் பேச்சு கருத்து ஏற்றினால் சத்சங்கமாக மாறுகிறது. கருத்து ஏற்ற வேண்டும். என்னோட எக்ஸ்பீரியன்ஸை முழுசா வாங்கிக்கங்க. ஒரு குரூப் நீங்கள் ஃபார்ம் பண்ணுங்க. நீங்கள் எப்பெல்லாம் என்னோட கிளாஸ் இனி அடுத்து நான் 0 and 1 அப்படின்னு ஒரு கிளாஸ் இனி அடுத்ததில் போட போகிறேன். அப்புறம் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னா என்ன? நீங்கள் இதெல்லாம் அவதானிச்சு கேட்கணும். உங்களுடைய குழந்தைங்களை எந்த அளவுக்கு நீங்கள் இனிமேல் வரணும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வளர்ந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பின்னாடி நம்ம ஓடித்தான் ஆகணும். ஆனால் அடிப்படை ஃபண்டமெண்டல் தெரியாமல் இந்த ஃபேர் அண்ட் லவ்லியை தேய்ச்சா நம்ம வெள்ளை ஆயிரம் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. எனது அன்பு பெற்றோர்களுக்கு ஐ ஹாவ் டு தேங்க் எவ்ரி ஒன் ஹூ ஹவ் ஜாயின்ட் இன் திஸ் குரூப். இன்னும் அடுத்தடுத்து என்னோட கிளாஸை நான் சப்மிட் பண்ணுறேன். தயவு செய்து அதில் என்ரோல் ஆகுங்க. பேரண்டல் கவுன்சிலிங் அதுவும் கொடுக்குறேன். மேத்தமேட்டிக்ஸ், இங்கிலீஷ், நாட் இங்கிலீஷ் வந்து எல்லாரும் சொல்லுவாங்க 24 மணி நேரத்தில் ஆங்கிலம். கண்டிப்பாக முடியாது. ஸ்டெப் பை ஸ்டெப் தான். கண்டினியூஸாக என்னோட கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. ஐ வெல்கம் யூ ஆல். மேத்தமெட்டிக்ஸ், இங்கிலீஷ், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், டிபேட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். பேரண்ட்டுக்கும் வைப்பேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு டாப்பிக்கை பேசுவோம். ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் உங்களுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்க. பண்ணுவீங்களா? லெட் அஸ் மீட் இன் சாய் நியோ அகாடமி. தேங்க்யூ ஸோ மச்.